Hello guys, welcome to Code with Akesh. Akesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேசிக் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரை நம்ம இன்புட் வாங்கிட்டு அது லீப் ஏரா இல்லையான்னு நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதான் இன்னைக்கு பைத்தனை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க டுட்டோரியல்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லீப் இயர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். லீப் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4 இயர்ஸுக்கு ஒன்ஸ் அக்யூர் ஆகும். ஓகேங்களா? 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்யூர் ஆகும். ஓகே, அந்த லீப் இயரில் அப்படி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு இயரில் எவ்வளோ டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் லீப் இயர்னா மட்டும் அன்றைக்கி 360 டேஸ் இருக்கும். 366 டேஸ் இருக்கும். அந்த ஒன் டே நமக்கு February 28 வரைக்கும் இருக்கும். பார்த்தீங்களா? அது February 29 வரைக்கும் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நடக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதான் லீப் இயர். நம்ம கடைசியாக எப்போ லீப் இயர் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2020. நெக்ஸ்ட்டு எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2024, அப்புறம் 2028. இது மாதிரி 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் 2016 அது ஒரு லீப் இயர். அது மாதிரி நமக்கு 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தட் இஸ் த லீப் இயர். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை எப்படி நம்ம லீப் இயரை கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ரோக்ராமில் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு பேசிக் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது நம்ம கொடுத்துருக்க இயரோட நம்ம கொடுத்துருக்க இயரோட நம்ம என்ன பண்ணால் மாடுலஸ் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாடுலஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை டிவைட் சிம்பிளும் போகும். நமக்கு இதை போட்டால் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் சி. இப்போ ஒரு எடுத்துக்கோனே, இப்போ ஒரு டிவிஷனில் இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? 2 என்ன வரும்? 4. ரைட்டா? மீதி என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இதை திருப்பி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இது ரிமைண்டர். கரெக்டுங்களா? இது கோஷன். கரெக்டா? ஸோ நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்போது, அதாவது டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு இதுதான் அவுட்புட்டாக வரும். அதுவே நம்ம மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் தான் அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? இந்த ரிமைண்டர் வழியாக நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? அதுதான் மாடுலஸ். ஸோ நம்ம ஒரு இயரை என்ன பண்ணுவோம், 4ஆல் மாடுலஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட். ஓகேங்களா? அதாவது டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் நமக்கு எப்படி 0வாக இருந்துச்சுன்னா அது லீப் இயர். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி அது நான் லீப் இயர். தட் இஸ் தி ஃபார்முலா. ஓகேங்களா? அது சிம்பிளாக நம்ம இது பண்ணோம்னா இட்ஸ் டேக் இப்போ லாஸ்ட்டாக லீப் இயர் என்ன வந்துச்சு? 2020. ரைட்? நம்ம அதே எடுத்துப்போமே. 2020 எடுத்துக்கலாம். 2020 சாரி ஹேண்ட் கிளம்பும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 4ஆல் மாடுலஸ் டிவைட் பண்ணுறோம். நம்ம கோஷனுக்கு பதிலாக ரிமைண்டர் எடுத்துப்போம். அப்போ என்ன வரையும்? இங்கே 20 இருக்கா? 4 5 20. ரைட்? ஓகே, இப்போ ரிமைண்டர் 0. ஸோ 2 கீழே எடுப்போம். ஸோ 2 4ஆல் சிம்பிளி முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே 0 போதும். இங்கே அகெயின் வி ஆர் கோயிங் டு டேக் தி 0. ஓகேங்களா? இந்த 0 கீழே இருந்தாச்சு. இப்போ என்ன இருக்குது? என்ன இருக்குது? இங்கே 20 இருக்குது. ஸோ 4 5 என்னது? 20. ஸோ ரிமைண்டர் இஸ் என்ன வருது? ஜிசி ரிமைண்டர் 0 வருது. அப்போ 2020 லீப் இயர். ஹென்ஸ் ப்ரூவ். நம்ம கன்ஃபார்ம், நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி வைக்கோம். என்ன கரெக்டாக தான் வந்தேன். பார்த்தீங்களா? இதே மாதிரி 2023 போட்டால் என்ன வரும்? கரெக்டாக வராது. ரைட்? இன்கேஸ் நான் 2023 போகிறேன், என்ன ஆகும்? 4 5 4 இருக்குது வச்சுக்கோங்க. 5 20. ரிமைண்டர் 0. அகைன் 2 போடுவோம். பண்ண முடியாது. ஸோ 0 போட்டு இங்கே இப்போ என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ பார்த்தா என்ன ஆகும்னா அகைன் நம்ம இங்கே 5 தான் போடுவோம். ஆனால் ரிமைண்டர் என்ன வருது? 3 வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன வருது? 0 இல்லை, வேறு நம்பர் வருது. நமக்கு 0வாக இருந்தால் மாற்றினா அது லீப் இயர். ஸோ நமக்கு இதுலேயே தெரியுது என்னது? இது லீப் இயர் இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதான் இப்போ இந்த கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணோம். நம்ம ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இன்புட் வாங்கலாம். இதுங்களா? ஸோ இன்புட் வாங்கிக்கலாம். என்ன வேரியபிள் ஒய்னு வச்சுக்கலாம். ஒய் இல்லாட்டி இயர்னே வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. இயர்
ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மாடுலஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன யூஸ் பண்ணுவோம் இன்டீஜர். நம்ம வாங்குறது இன்டீஜர் ரைட். ஸோ இன்ட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்புட் என்டர் தி இயர். ஓகே திஸ் இஸ் இன்புட் வாங்கியாச்சு கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் இதை வந்து மாடுலஸ் பண்ணி 4 மாடுலஸ் பண்ணி 0க்கு ஈக்குவலாக இருந்தால் லீப் இயர், இல்லாட்டியும் வந்து இது லீப் இயர் கிடையாது அப்படிங்கிறோம். ஸோ இது எதை வச்சு நம்ம யூஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது நம்ம செக் பண்ணுறோம். அது செக் பண்ணுறோம் ஒரு கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணுறோம் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு நம்ம இது பண்ணாலே அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இஃப். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் இஃப் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்ம்லாம் என்னது ஒரு இயரை என்ன பண்ணுறோம் 4ஆல் மாடுலஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா சரி நான் இங்கே டபுள் ஈக்குவல் டு போகிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து வேல்யூ அசைன் பாருங்கள். இப்போ இந்த ஏருக்கு இதில் வர வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம் அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அதுக்கு நம்ம வந்து சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். பட் டபுள் ஈக்குவல் டு வந்து ரெண்டு இதை கம்பேர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா ரெண்டுமே இப்போ 0 ஈக்குவல் டு 0 சரி 0 டபுள் ஈக்குவல் 0னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ இது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கா சேமாக இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா இது வந்து வேல்யூ அசைன் பண்ணது அதுதான் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அப்படி மாடல்ஸ் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அது என்ன நம்ம பிரிண்ட் பண்ணணும் அது லீப் சரி ஓகே இது பண்ணணும் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் லீப் இயர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே இப்போ ஒரு இயர் வந்து லீப் இயராக இருக்குது. வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேறு எந்த ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்குது அது என்னது அது நாட் லீப் இயர். ஸோ பிரிண்ட் நாட் லீப் இயர். இப்போ நமக்கு என்ன இருக்குது இங்கே வந்து ரெண்டே அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று அது லீப் இயராக இருக்கலாம் இல்லாட்டி லீப் இயர் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒன்று ஆடாக இருக்கலாம் இல்லை ஈவனாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இடத்துல என்ன பண்ணலாம் வெறும் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இதுவே நமக்கு ஒரு கண்டிஷனுக்கு மேலே நம்ம இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கிரேட் இருக்குது. கிரேட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் செக் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணால் நம்ம வந்து 8க்கு மேலே எடுத்தால் அது மாதிரி இதில் நம்ம எலிஃப் யூஸ் பண்ணணும். பட் இங்கே நம்ம வந்து எல்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் அது இல்லாட்டி கண்டிப்பாக அடுத்த பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு நாட் லீப் இயர்னு வரும். அவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நமக்கு இயர் கேட்குது நம்ம எக்ஸாம்பிளே தரலாம் 2020 தரலாம். இட் இஸ் அ லீப் இயர். இது ஒன்றும் பண்ணியிருக்காது நம்ம பண்ண மாட்டிங்களா 2020 என்ன பண்ணோம் 4ஆல் டிவைட் பண்ணோம் அது ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம் ரிமைண்டர் 0 வந்துருக்கு. ஸோ நமக்கு என்ன ஆகுது லீப் இயர்னு பிரிண்ட் ஆகுது. இதே நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி ரன் பண்ணலாம் 2023 தரேன் நாட் லீப் இயர்னு வருது. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 3 வரும் கரெக்டுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயர் தான் 2024. ஸோ லீப் இயர் ஏன்னா அது வந்து 4ஆல் மாடல்ஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வரும். ஸோ அவ்வளோ தான் இந்த லீப் இயரை ரன் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ. இதில் முக்கியமாக அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக ரொம்ப கஷ்டம் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியான லாஜிக் தான். ஸோ நம்ம பேசிக் ப்ராப்ளம் சால்விங்கில் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் நிறைய பேசிக் ப்ராப்ளம் சால்விங் நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை வந்து ரொம்ப பேசிக் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் ஹை லெவலுக்கு போகலாம். அதான் எனக்கு சுத்தமாக ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதுதான் நான் இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இதை ஷேர் பண்ணி பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் பட் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் இதான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனா கூட ரொம்ப சிம்பிளாக புரிக்கிறதுக்கான இவ்வளோ ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until bye from Akesh.